பிரபல அணுசக்தி விஞ்ஞானி சிதம்பரம் காலமானார். அவருக்கு வயது 88. சென்னையில் பிறந்த சிதம்பரம் இயற்பியல் துறை கல்வியாளர் ஆவார். மேலும் இந்திய அணுசக்தி ஆய்வின் முதன்மை விஞ்ஞானிகளில் ஒருவர் ஆவார். இந்தியாவின் முதல் போக்ரான் அணுகுண்டு சோதனைகளில் தொடங்கி 2 அணுகுண்டு சோதனை திட்டங்களை ஒருங்கிணைத்தவர் இவர். சென்னை பல்கலைக்கழகம், இந்திய அணுசக்தி கழகம் ஆகியவற்றில் பணிபுரிந்து முக்கிய பங்காற்றியவர். மேலும் முன்னாள் பிரதமர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங், தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதன்மை அறிவியல் ஆலோசகராகவும் பணியாற்றினார். இந்தியாவின் 2வது முதன்மை அறிவியல் ஆலோசகர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இந்நிலையில் அணுசக்தி விஞ்ஞானி சிதம்பரம் தனது 88வது வயதில் மும்பையில் இன்று காலமானார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு திடீரென மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 2 மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் வெடிகுண்டு மிரட்டல் என்பது ஒரு புரளி என்பது தெரிய வந்தது. இதன் உறுதி செய்யப்பட்ட பின்னரே அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. விபத்து ஏற்பட்ட ஆலையின் 4 அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாகின. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புப் படையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டனர். இந்த சம்பவம் சாத்தூர் மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோவில் திருவிழாவின் போது ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற நூதன கிடா விருந்து நடைபெற்றது. அங்குள்ள ஸ்ரீ முத்தையா கோவிலில் நடைபெற்ற இந்த கறிவிருந்தில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. 57 கிடாக்கள் வெட்டி சமைக்கப்பட்டு அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டது. கமகம மணத்துடன் சமைக்கப்பட்ட உணவு ஆண்களுக்கு மட்டுமே பரிமாறப்பட்டது. இந்த விருந்தில் 10,000 பேர் கலந்து கொண்டு கறி குழம்புடன் அறுசுவை உணவை சுவைத்து உண்டு மகிழ்ந்தனர். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்கியது. கட்டவிழ்த்து விடப்பட்ட 320 காளைகளை அடக்க 600 இளம் காளையர்கள் களப்புகுந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான கொண்டாட்டங்கள் இப்போதே களை கட்டிவிட்டன. பொங்கல் பண்டிகையின் சிறப்பு விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு முதல் முறையாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. புனித விண்ணேற்பு அன்னை ஆலய திருவிழா மற்றும் புத்தாண்டையொட்டி இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கமாகும். முன்னதாக இந்த போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குறிப்பாக நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை கடும் பனிப்பொழிவு இருப்பதால் காற்றின் தரம் மோசமடைந்து வருகிறது. கடந்த 10 நாட்களில் காற்றின் தர குறியீடு 2 மடங்கு மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானங்கள் வருவதும் புறப்படுவதும் தாமதமாகிறது. மேலும் நுரையீரல், இதய நோய் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்திய நாடாளுமன்றத்தில் இம்முறை தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் தனிநபருக்கான வரி குறைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படுகிறது. எனவே இந்த பட்ஜெட்டை இறுதி செய்யும் நடவடிக்கையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 5 முக்கிய அம்சங்கள் பட்ஜெட்டில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனிநபர் வருமான வரி குறைப்பு, பெட்ரோல் டீசல் மீதான வரி குறைப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்தல், சீனாவால் பாதிக்கப்படும் இந்திய ஏற்றுமதியை சரி செய்தல் என்பன உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.